ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை 49 புத்தக கண்காட்சியில் திராவிடன் ஸ்டாக் அரங்கில் நம்ம இருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ நம்மளுடைய பதிப்பகத்தில் என்னென்ன வகைமைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரீங்க? சினிமா, இலக்கியம், அது மாதிரி என்ன வகைமையில் நீங்கள் முக்கியத்துவம் தந்து வெளியிடுறீங்க? நம்ம திராவிடியன் ஸ்டாக் பதிப்பகம்ல திராவிட இயக்க வரலாறுகளை மக்களுக்கு, அதுவும் வெகுஜன மக்களுக்கும் இளைய தலைமுறை, அந்த தலைமுறை இளைஞர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால அங்கே அப்போ இருந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள், நீதி கட்சியினுடைய தலைவர்களுடைய சொற்பொழிவுகள் இருந்து இன்னைக்கு இருக்கிற கல நிலவரம் வரைக்கும் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இலக்கியம் சார்ந்த படைப்புகளையும் நம்ம நிறைய கொண்டு வந்திருக்கோம். இப்போது ரிஷாம் ஷெரீப் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர்னுடைய எல்லா தமிழாக்கங்களும் நம்மகிட்ட இருக்குது. ஒரு 13 தலைப்புகளில் அது எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். எழுத்தாளர்களுடைய அந்த மொழிபெயர்ப்புகள், அவர்களுடைய நாவல்கள் நம்மகிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற இலக்கியம் சார்ந்தும் இருக்குது. சினிமா சார்ந்த புத்தகங்களும் இங்கே நம்மகிட்ட இருக்குது. சினிமா, அரசியலும் அழகியலும்ன்ற புத்தகங்களும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்படி இளைஞர்களுக்கு இந்த திராவிட சித்தாந்தம் பற்றியும் இந்த இயக்கத்தினுடைய வரலாறு பற்றி கொண்டு போய் சேர்க்கணுன்றத ஒரு முழு மூச்சாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு முக்கியமான வெளியீடாக நம்மகிட்ட என்ன புத்தகம் வந்திருக்குன்னா, நாகூர் அனீஃபா அவர்களுடைய நூற்றாண்டு வந்திருக்கு. அதுக்காக ஒரு சிறந்த ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கோம். இயக்க ஒளியும் இறை ஒளியும்ன்ற ஒரு புத்தகம் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது தீ பரவட்டும், அண்ணாதுரை தான் ஆளுகிறார்ன்ற வார்த்தைகள்லாம் சென்சார் போர்டில் கட் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த தலைப்புகள்லாம் புத்தகங்கள் நம்ம கிட்ட இருக்கு. தீ பரவட்டும் இப்போ அறிஞர் அண்ணாவுடையது. அது மீண்டும் இப்போ நம்ம பதிப்பகத்துல நிறைய இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். நல்லாவும் போற ஒரு புத்தகமா இருக்கு. அண்ணாதுரை தான் ஆளுகிறார்ன்ற ஒரு புத்தகமும் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. அது அண்ணாவுடைய குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட தத்துவங்கள் எல்லாத்தையுமே ஒரு தொகுப்பா கொண்டு வந்து இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம பதிப்பகத்தினுடைய, நம்ம திராவிடியன் ஸ்டாக் பதிப்பகத்துடைய சிறப்பம்சம் என்னன்னா, கலைஞர் அவர்களுடைய அந்த எழுத்துக்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய எழுத்துக்கள்லாம் நாங்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். வெகுஜன மக்கள் கிட்ட தலைவருடைய அந்த எழுத்துக்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால மக்கள் பதிப்பா அவருடைய திருக்குறளுக்கு கலைஞர் அவர்கள் எழுதின உரையை 304 பக்கங்களுக்கு மேலே இருக்கும். அவ்வளவு பக்கங்கள் கொண்டிருக்கிற அந்த புத்தகத்தை 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் அவர்களுடைய தொல்காப்பிய பூங்கா அதுவும் 300 பக்கங்களுக்கு மேலே இருக்கும். அதுவுமே மக்கள் பதிப்பா 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்படி மக்கள் பதிப்பான நிறைய கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம். கலைஞரின் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெறும் 20 ரூபாய்க்கு இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். இன்னைக்கு படம், இந்த பராசக்தி படம் வந்த போது மட்டும்தான் இந்த இந்திய எதிர்ப்பு பற்றியும், இந்தி திணிப்பை எதிர்ப்பது பற்றியும், அந்த போராட்டங்கள் பற்றியும் இல்லை. நம்ம பதிப்பகம் தொடங்கினதுல இருந்தே இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் எப்படி போராடினாங்க அப்படின்ற வரலாறு இளைய தலைமுறைக்கு போய் சேரணுன்றதால நிறைய புத்தகங்களை நம்ம பதிப்பகம் மூலியமா பதிப்பிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய செயல்பாடு நீங்க சொல்லிட்டீங்க. மொழிபெயர்ப்புக்கு எந்த அளவுக்கு திராவிடியன் ஸ்டாக் முக்கியத்துவம் கொடுக்குது? எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, பெரியார் அவர்களுடைய பெண் ஏன் அடிமையானால் அந்த புத்தகம் இளைய தலைமுறை நிறைய பேர்கிட்ட போனோம், தமிழ்ல வாசிக்க முடியலன்னு சொல்றவங்களுக்காகவே அதை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கோம். அண்ணாவுடைய ஆரியமாயை எல்லாருமே படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு புத்தகம். அது நம்ம தமிழ்ல மட்டும் இல்லாம ஆங்கிலத்திலையும் கொண்டு போயிருக்கோம். பரமசிவன் ஐயாவுடைய இந்து தேசியம் புத்தகத்தை இந்து நேஷனலிசம்ன்ற பேர்ல மொழிபெயர்த்திருக்கோம். இப்படி முக்கியமான தலைவர்களுடைய புத்தகங்கள் எல்லாத்தையுமே நாங்க மொழிபெயர்த்திருக்கோம். அண்ணாவுடைய நீதி தேவன் மயக்கத்தினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு நம்ம கிட்ட கிடைக்கும். இப்படி முக்கியமான பதிப்பகங்கள் தலைவர்களுடைய அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையுமே இளைஞர்கள் கிட்ட போனோம். எங்களுடைய எழுத்துக்கள், எங்களுடைய பதிப்பகத்தினுடைய எல்லா முயற்சியுமே இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான். இப்படி நிறைய படைப்புகள் எங்ககிட்ட இருக்கு. தோழர், இப்போ நீங்கள் இந்த வகைமை பார்க்குறப்ப நிறைய வகைமை சொல்கிறீங்க. திராவிடியன் ஸ்டாக்கு, மொழிபெயர்ப்புலாம் நீங்கள் சொல்கிறீங்க. வாசலுடைய வரத்து எப்படி இருக்குது? அவருடைய பார்வை எப்படி இருக்கு? இப்போ இளைஞர்கள் சமூக வலைதளங்கள் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அது ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புத்தக கண்காட்சியில அது வேறவையா தெரியும். வேறு ஒரு பார்வை தான் இங்க இருக்கு. நிறைய இளைஞர்கள் வராங்க, பொதுமக்கள் வராங்க, ரொம்ப ஆர்வத்தோடு அண்ணாவுடைய எழுத்துக்களை, பெரியாருடைய எழுத்துக்களை, கலைஞர்களுடைய எழுத்துக்களை, முக்கியமான திராவிட இயக்க எழுத்தாளர்களுடைய அந்த எழுத்துக்கள்லாம் வாங்கி ரொம்ப ஆர்வமா வாசிக்கிறாங்க. இந்த புத்தக கண்காட்சியில அண்ணாவுடைய எழுத்துக்கள், கலைஞருடைய எழுத்துக்கள், பெரியாருடைய எழுத்துக்கள் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, பெரியார் வாழ்க்கை துணை நலம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை போட்டிருப்பாரு. அதாவது இன்னைக்கு இளைஞர்கள், யங் கப்புள்ஸ் நம்ம சொல்றோம்ல, அவங்க எல்லாருமே கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். எப்படி பாலின சமத்துவத்தோட நீங்க ஒரு உறவுல இருக்கணும் அப்படின்றத பெரியார் சொன்ன அந்த புத்தகம் இங்க யங்ஸ்டர்ஸ்னால நிறைய வாசிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகமா இருக்கு.
தோழர் அதே மாதிரி உங்களுடைய பதிப்பகங்களை எப்படி நாங்க எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அணுகுறாங்களே, ஆமா. அவங்களுக்கான இது தகுதிப்பாடு எது வச்சிருக்கீங்களா, இல்ல அது கருப்பொருள் திராவிடன் சார்ந்த கருப்பொருள் தான் இருக்கணுமா? இல்ல அப்படி இல்ல தோழர். அந்த எழுத்து சரியான எழுத்தா வரலாறு பூர்வமான தரவுகளோடு இருக்கணும். எந்த ஒரு இடத்துலயுமே ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்கிற கண்டென்ட்ஸை நம்ம எப்பவுமே ஏத்துக்கிறது இல்லை. அது நாங்கள் எங்களுடைய பதிப்பாசிரியர் மூலயமா ரொம்ப கவனமா எழுத்தாளர்களுடைய அந்த தரவுகள் சரியா இருக்கா, அவர்களுடைய எழுத்துல ஏதாவது பிழை, வரலாற்று பிழைகள் எதுவாவது இருந்ததுன்னா மொத்தம் பதிப்பகத்தினுடைய பேர் வந்து கெட்டுடும். ஆமா. அதனால ஒன்றுக்கு 2-3 முறை நாங்க அந்த எழுத்தை ஃபேக்ட் செக் பண்ணுவோம். ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்கக்கூடாது, ஃபேக்ட் செக் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அதை அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அனுப்பி சரி பார்ப்போம். எடுத்தோடனே ஒரு எழுத்தாளர் புத்தகம் கொடுத்தோன்னே அதை பதிப்பிக்கிறது வந்து நம்ம பதிப்பகத்தில் நடக்கிற விஷயம் இல்லை. ஃபீல்டோட எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அந்த எழுத்துக்கள் எல்லாமே கொடுத்து 1-2 முறை பதிப்பகத்தின் சார்பாக ஃபேக்ட் செக் நடக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் மூலியமாகவும் நம்ம வந்து திரும்ப சரி பார்த்த பிறகு தான் நம்ம பதிப்பகத்தில் அது பதிப்பிப்போமே. அதனால தான் எங்ககிட்ட இருக்கிற எல்லா டைட்டில்ஸுமே தலைப்புகள் எல்லாமே சிறந்த தலைப்புகளாக இருக்கு. அதே போல இந்த இலக்கியத்துல இருந்து தாசிகள் பற்றியான நூல் ஒன்று வெளியிட்டிருக்கீங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தாசிகளின் மோச வலைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் தேவதாசி முறையை எதிர்த்து போராடினாங்க. இந்தி திணிப்பு எதிர்த்து போராடின முக்கியமான ஒரு பெண் தலைவர். அவங்களுடைய அந்த தாசிகளின் மோச வலை புத்தகம் வந்து நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. நம்ம வந்து அதை இளைஞர்கள் கிட்ட நிறைய போய் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு, இந்த தலைமுறைக்கு வந்து இது கண்டிப்பா தெரியாம இருந்தது. தேவதாசி முறை எப்படிப்பட்டதாக இருந்தது, பெண்களை கோயில்களுக்குள்ள எப்படி வந்து இவங்களுடைய சுய தேவைக்காக அடிமையாக்கி வச்சிருந்தாங்கன்றது இருக்கும். அதை மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் எதிர்த்து தன்னுடைய எழுத்துக்கள் மூலியமா பதிவு பண்ண புத்தகம் அது. அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த புத்தக கண்காட்சிக்கு புதிய வரவா குழந்தைகள் செயல்பாட்டாளர் சைல்டு ஆக்டிவிட்டிஸ் இனியன் தோழர் அவர்களுடைய ஒரு புது புத்தகம் வந்திருக்கு. கசடர அப்படின்னு சொல்லுவாங்க. சிறைசாலைகளுக்குள்ள போற பெற்றோர்களினுடைய குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த குழந்தைகளை நம்ம எப்படி அணுகணும், அவர்கள்கிட்ட நம்ம எப்படி நடந்து கொள்ளணுன்றது பொறுத்து அந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு தான், இந்த சனிக்கிழமை அன்னைக்கு தான் அந்த புத்தகம் வெளியீடும் இருக்கு. திமுகவினுடைய ராஜ்யசபா எம்பி கனிமொழி என் சோமு அவர்களால இந்த புத்தகம் இன்னைக்கு வெளியிடுறாங்க. அதுதான் இன்றைய நாளுடைய சிறப்பா இருக்கு. இந்த கடந்த ஒரு வாரமா வந்து புத்தக காட்சி நடந்துருக்கு. இன்னும் ஒரு 3 நாள் நல்லா இருக்கு. எப்படி வந்து விற்பனை எப்படி இருக்கு? விற்பனை ரொம்ப நல்லாவே இருக்கு தோழர். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இளைய தலைமுறைகள் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு இப்போ நிறைய மொழிபெயர்ப்புகள் தேவைப்படுதுன்னு சொல்றவங்களுக்கு மொழிபெயர்ப்புகளும் நம்ம பதிப்பகத்திலிருந்து கொடுக்குறோம். இல்லை நேரடியாகவே தலைவர்களுடைய அந்த தமிழ் எழுத்துக்களே எங்களுக்கு தேவை அப்படின்னாலும் அதையும் நம்ம கொடுக்குறோன்றதுனால எங்களுடைய பதிப்பகம்ல நல்லபடியாகவே விற்பனை இருக்கு. உங்களுடைய பதிப்பகத்தில் வாசிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு புத்தகத்தை சொல்லுவீங்க? இல்லை, எல்லாமே வந்து கண்டிப்பா வாசிக்கப்பட வேண்டிய புத்தகங்கள் தான். அதுல இதுதான் வாசிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். முக்கியமா நீங்க எல்லாருமே வாசிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்றது இல்லை. ஆமா, ஏன்னா எல்லாமே இருக்கு. முதல்ல நீங்க எந்த நிலைப்பாடோட உள்ள வரீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்களுடைய எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான் நான் தொடக்க நிலை வந்து அரசியல் சார்ந்த பார்வை எனக்கு தேவைப்படுது. தொடக்க நிலை வாசகன். அப்ப எனக்கு எந்த புத்தகத்தை நீங்க பரிந்துரை பண்ணுவீங்க? இளைஞர்களே திராவிடம் பேசுவோம் அப்படின்னு ஒரு புத்தகம் நம்ம பதிப்பகம் மூலயமா கொண்டு வந்திருக்கோம். திராவிடம் என்றால் என்ன, திராவிட சித்தாந்தம் என்பது எப்படி இருக்கு அப்படின்றத அதை வந்து வெளிப்படுத்துற விதமா இளைஞர்களே திராவிடம் பேசுவோம் அப்படின்ற புத்தகம் நம்ம கிட்ட இருக்கு. ஸ்டார்டிங்ல, அதாவது நான் இப்போதான் தொடங்குறேன், எனக்கு திராவிட சித்தாந்தம் பத்தியும் திராவிட இயக்கங்கள் பத்தியும் கத்துக்கணும்ன்றவங்களுக்கு அந்த புத்தகத்தை நாங்க வந்து சஜஸ்ட் பண்றோம். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி தோழர். அதாவது உங்களுடைய அணுகுமுறையும் சரி, எதிர்கொள்ளலும் சரி, உங்களுடைய நோக்கம் சரி, ரொம்ப சரியான நோக்கமா இருக்கு. மிக்க நன்றி. நன்றி தோழர்.